அருமையானவர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு 40 நாள் தியான வார்த்தையாக சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை கேட்டோம். அல்பேயுவின் குமாரன் லேவி, லேவி என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, அவர் எங்க உட்கார்ந்திருந்தார் என்றும் அதை யார் பார்த்தது என்றும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன என்றும் அவர் வார்த்தையை அவன் மறுப்பு சொல்லாமல் அதை அப்படியே அங்கீகரித்தான் என்றும் பார்த்தோம். கவனியுங்கள், முறைப்படி பார்த்தால் இந்த லேவி என்று அழைக்கப்படுகிற மத்தேயு ஆண்டவருக்கு பின்னால வந்திருக்க முடியாது. ஏன்? அவன் பணத்தை ருசித்தவன். ஜனங்களால வெறுப்ப தேடிக்கிட்டவன். ஒருவேளை அவனுடைய உள்ளம் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்திருக்கும். இவர் அங்க பேசின உடனே என்ன சொல்ல போறாரோ, இன்னொன்னு இவருக்கு நஷ்டம் வரும் இவனுக்கு. ஆனா ஏற்கனவே பணத்தை சம்பாதித்து குவிச்சு வச்சிருக்கார். லூக்கா 19 படிச்சீங்கன்னா இந்த ஆயத்துறையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன இருக்குங்கிறத நீங்க சகேயு வாழ்க்கையை பத்தியும் புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே தேவன் சகேயு உணர்வடைந்து, நான் யாருக்கிட்டையாவது தப்பா வாங்கியிருந்தா நான் அதை நாளத்தனையா திருப்பி கொடுத்துடுறேன். அப்ப ஆண்டவர் உள்ள வந்தால் ஒரு மாற்றம் வருது பாருங்க, ஒரு மாற்றம். இப்ப நேரத்துல வந்த பிறகு இங்கே இவன் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். பண ஆசை அவனுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரை பார்த்தபோது, அவர் இனிமையான குரலை கேட்டபோது பணத்தை அவன் யோசிக்கவில்லை, பதவியை அவன் யோசிக்கவில்லை, அவன் படிப்பை குறித்து சிந்திக்கவில்லை, அவன் அந்தஸ்தை குறித்து பார்க்கவில்லை, மற்றவர்கள் சொல்வதை குறித்தெல்லாம் யோசிக்கல. ஆனால் ஆண்டவர் சத்தம் கேட்ட பிறகு, அன்றைக்கு சகேயுவே உன் வீட்டுல தங்கணும், நீ வாழ்னு சொன்ன உடனே மறுப்பு சொல்லாமல் சகேயு எப்படி காட்டு அத்தி மரத்தை விட்டு கீழே இறங்கி அந்த தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தானோ, அதே போல இந்த லேவி என்று அழைக்கப்படுகிற மத்தேயும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டபோது அவன் உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தான். 4 நபர்களோடு இப்போது இன்னொரு ஆள், 5வது ஆள் சேர்ந்து கொண்டான். இப்படி ஆண்டவர் பின்னால போன பிறகு திடீர்னு அந்த 4 பேர் செய்யாத ஒரு காரியத்தை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த வீட்டுக்கு போறார். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே, யாருடைய வீட்டில்? மத்தேயு வீட்டுல போறார். அப்ப இவன் ஒரு பணக்காரங்கிறது விளங்குது. இவன் எல்லாம் இருந்தால் கூட அடிக்கடி விருந்து செய்கிற பழக்கம். தன் வீட்டுல மற்றவர்களை அழைத்து, நண்பர்களையும் கூட வேலை செய்கிறவர்களையும் அறிமுகமானவர்களையும் அழைத்து அவ்வப்போது போஜனம், சாப்பாடு கொடுக்கிற பழக்கம் இவனுக்கு வழக்கமா இருந்திருக்கு. அதனால இந்த ஒரு சம்பவம் ஆன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தபோது அடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அந்த வீட்டுல சாப்பாடு கொடுக்கறாங்க. அவர் போஜன பந்தி இருக்கையில், யாருடைய வீட்டில்? மத்தேயு வீட்டில், லேவி வீட்டுல. அப்ப அங்க அழைக்கப்பட்டவர்கள் யார் யாரு பாருங்க? ஆயக்காரர்கள். ஆயக்காரர்கள் யாரு? இவனோடு வேலை செய்யறவங்க, அந்த தொழில இருக்கிறவங்க, அந்த வரி வசூலிக்கிறவங்க. அவர்களும் அந்த வீட்டினுடைய போஜனம், அந்த விருந்துக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து பாவிகள். வார்த்தையே சொல்லுது, பாவிகள். பாவிகளும் அந்த இடத்துக்கு அவரோடு கூட வந்திருந்தாங்க. அப்ப ஆண்டவர்
போகிற இடத்துல எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோமே 13ஆம் வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்தாங்க. அப்ப வந்தவங்க யாரு யாரு? ஆயக்காரர், பாவிகள். அவரோடு கூட வந்தபடியால், ஆண்டவரோடு வந்ததனால அவர்களும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. அழைக்கப்பட்ட அந்த 4 பேர் சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் அவரோட சேர்ந்து வந்த கூட்டத்தில் ஆயக்காரர்களும் பாவிகளும் அவரோட வந்து பந்தி இருக்காங்க. இது ஒரு நல்ல ஐக்கியம் பாருங்க. இவருடைய ஐக்கியம் பலப்படுகிறது. அங்க அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. லேவியினுடைய முகம் இப்ப வித்தியாசமா இருக்கு. இதற்கு முன்பு அந்த இடத்துல வேலை செய்வார், பண சந்தோஷம் இருந்திருக்கும், ஆனா மன சந்தோஷம் குறைவா இருந்திருக்கும். ஏன்னா அங்க வந்த ஜனங்கள் எல்லாம் அந்த லேவி அந்த மத்தேயோ பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க. எத்தனை பேர் அவர் கூட தர்க்கம் பண்ணாங்க தெரியாது, எத்தனை பேர் சண்டை போட்டாங்க தெரியாது, எத்தனை பேர் நீ நல்லா இருப்பியா அப்படியெல்லாம் சொல்லி இருப்பாங்க, சாபம் போட்டிருப்பாங்க, வலிய உருவாக்கி இருப்பாங்க. இவரும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போது துக்கத்தோடு தான் வந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு நடந்ததை விட இன்றைக்கு இந்த வீட்டில் இந்த போஜன பந்தி அமர்ந்திருக்கும் போது மத்தேயனுடைய முகம் பிரகாசித்திருக்கும், அவருடைய பேச்சிலே மாற்றம் இருந்திருக்கும், அவருடைய சிரிப்பு வித்தியாசமா இருந்திருக்கும். ஓடி 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 அந்த பந்தி விசாரிப்புல போயிருப்பார். ஆனா அங்க இருந்த மக்களை குறித்தெல்லாம் எவ்வளவு பேர் வந்தாங்க அதை பற்றி கவலைப்படல. ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் சேருது. 16ஆம் வசனம் பாருங்க. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணாங்க. என்ன தப்பு? ஒரு மனுஷன் தான் மற்றவங்களோட பழகணும் தானே, வித்தியாசம் இல்லையே. அதுவும் பரலோகத்தின் தேவன் அந்த இடத்துல மனுஷனா வந்து இந்த அற்புதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத அவங்க பார்த்தாங்க. யாரு? வேத பாரகர், பரிசேயர். வேத பாரகர், பரிசேயர் யாரு? சத்தியத்தை அறிந்தவங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இத போல பைபிள் அன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல. ஆனால் சில குறிப்பிட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டுல உள்ள சில சம்பவங்கள் அதையெல்லாம் அவங்க படிச்சாங்க. நியாய பிரமாணம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? சீஷரை நோக்கி சொல்றாங்க, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். சீஷர்கிட்ட சொல்றாங்க, அது என்ன உங்க குரு, நீங்க அவர் பின்னால போனீங்களே, அவர் என்ன பாவியோட உட்கார்ந்துருக்காரு, அந்த ஆயக்காரரோடு சாப்பாடு சாப்பிடுறாரு, அது என்ன விஷயம் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதை இயேசு கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தானே வேணும், வியாதியா இருக்கிறான், அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும், சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்ப வித்தியாசம் தெரியுதா பாருங்க. என்ன சொல்ல வராரு? ஆயக்காரனை குறித்தும் பாவிகளை குறித்தும் தப்பா பேசுறீங்களே, புரிந்து கொள்ளுங்க. பிணியாளி வியாதியா இருக்கிறான், சுகம் இல்லாம இருக்கிறான். அதனால நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இன்னைக்கு ஆயக்காரராய் இருக்கிற அவர்கள், பாவிகளாய் இருக்கிற அவர்கள் என் கூட வந்ததும் இந்த வீட்டில் இருந்ததும் அவர்கள் சாப்பிட்டது எதற்காக சொன்னா, அவர்கள் உலகத்திலே உள்ளதான பாவத்தை விட்டு மனம் திரும்ப போறாங்க, பக்தியின் வழியில நடக்க போறாங்க. ஆனா சுட்டி காட்டல ஆண்டவர், நீங்க ஒழுங்கா இருக்கீங்களான்னு சொல்லல. ஆனால் இது சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவங்க வெறும் மேலோட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க இந்த குற்றம் சாட்டுறவங்க உணர்வடைந்து இருப்பாங்க. இவங்க என்ன அவர் இப்படி பேசுறாரு, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்ன. எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய அன்பு பாருங்க. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார். அப்ப இத போல வசனத்தை கேட்கிறவங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் தேவனண்டை வர வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும், அந்த மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
பரலோகத்துக்கு வர வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.